வேக்னார் குரூப் யாருமே மறந்துருக்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக இந்த பாக்முத் பகுதி அப்படிலாம் சொல்லும்போது வேக்னார் குரூப் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அதுலேயும் பிரிகோசின் அவர்கள் எப்பா உலகத்தையே அலற விட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மனுஷன் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகுது. அதை உறுதிப்படுத்துகிறாங்க மேற்குலக நாடுகள். என்னதான் உறுதிப்படுத்தினாலும் இதற்கான இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், அதை இப்போதைக்கு எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா. ஒரு கட்டத்தில் இந்த உடல் பிரிகோசின் அவர்களுடைய தான் அப்படின்னு சொல்லி கண்டறியப்படுவதாகவும், அது அன்ஐடென்டிஃபைடு ஒரு லொக்கேஷன், டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு லொக்கேஷனில் என்ன கொண்டு வைக்க போகிறாங்களா, புதைக்க போகிறாங்களா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில். அதற்கான இறுதிச் சடங்கு அப்படிங்கிறது நடைபெற போகுது. ஸோ பிரிகோசின் அவர்களுடைய இறுதிச் சடங்கு அப்படின்னா அங்கே எல்லாருமே வருவாங்க, குறிப்பாக புட்டின் அவர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் புட்டின் அவர்கள் அதில் பங்கு பெற போவதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டில் புட்டின் அவர்களுடைய பெயர் இல்லை. அதனால் புட்டின் அவர்கள் பங்கு பெறுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன்ஹைமர். ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக அணு ஆயுதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி ஒழிந்திருந்த அந்த ஓப்பன்ஹைமர் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்த சோகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் ஓப்பன்ஹைமராக நடிச்சிருந்த ஒரு பெயர் சிலியன் மர்ஃபி அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த மர்ஃபி அப்படிங்கிறவர் அந்த படத்தை நடிப்பதற்கு முன்னாடி நான் பகவத்கீதை வாசித்தேன், ஏன்னா ஓப்பன்ஹைமர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் பகவத்கீதையை பல இடங்களிலும் சுட்டி காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அடுத்ததா புயல் சவோலா அப்படிங்கிறது தான். இந்த சவோலா அப்படிங்கிற புயல் தைவானை மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகுது. அதனால பெரிய இழப்புகள் தைவானுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்களேன், நிறைய புயல் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவு இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. டோரா புயலாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய சவோலா அப்படிங்கிற இந்த புயலாக இருக்கட்டும், இது இல்லாமல் காட்டுத்தீ அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிரீஸ்லாம் வந்த இந்த காட்டுத்தீ கலிபோர்னியா நகரத்தை விட பெரிய அளவு நிலப்பரப்பை முழுவதுமாக தீக்கரையாக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு ஒரு காட்டுத்தீ அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பாலேயே இந்த அளவுக்கான ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டதே கிடையாது. 100 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கான காட்டுத்தீ எல்லாமே இப்போது வருகிறது அப்படிங்கிறதும், அதனால் பல உயிரிழப்புகள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள் இது எல்லாமே அழிக்கப்படுவதும் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான பீக் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அது எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கு பீக்குன்னு சொல்லலாம், இதே மாதிரி உலகம் ஒரு கட்டத்துக்கு மேலே அழிந்திருக்கிறது. ஸோ இது மறுபடியும் என்ன செய்யுது, பூமி இல்லாட்டி இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லி இதை சர்வசாதாரணமாக எடுக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சீனா மற்றும் யூகே, இந்த 2 நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. சொல்லப்போனால் யூகேனுடைய முக்கியமான 5 நபர்களுக்கு தடை விதித்திருந்தார்கள் சீனா. இப்போ அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகி யூகே மற்றும் சீனா, யூகேயில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் சீனாவுக்கு நிறைய அதிகாரிகள் சீனாவில் விசிட் செய்ய போகிறாங்க. சீனாவும் யூகேயும் நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சுடானுடைய ஆர்மி சீஃப், நமக்கு தெரியும் சுடானில் ஒரு இராணுவ புரட்சின்னு சொல்கிறத விட உள்நாட்டு கலவரம் அப்படின்னே சொல்லிடலாம். அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே. ஸோ இராணுவத்தினுடைய ஆர்மி சீஃப் அவர்கள் எகிப்துக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். இந்த பிரச்சனை நிறைய பேர் அங்கே கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்பட்ட பிறகு இதுதான் முதல் அறிவிப்பு, ஆர்மி சீஃப் அவர்கள் எகிப்துக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார், வேறொரு நாட்டுக்கு போக போகிறார் அப்படிங்கிற இந்த தகவல். ஸோ இந்த தகவல் வழியாக எகிப்து, சுடான் இவங்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன, இந்த ஒப்பந்தம் காரணமாக அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றன, சுடானில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் பெரும் கேள்வியாக மாறி நிற்கிறது. பிரிக்ஸுக்குள்ளே எகிப்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், இல்லைப்பா வந்துருவோம், கண்டிப்பாக வந்துருவோம், ஆனால் வந்தால் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணக்கூடிய இன்னொரு கூட்டமும் இருக்குது. பிரிக்ஸுக்குள்ளே எகிப்து வந்துட்டாங்கன்னா நிறைய அந்நிய நாட்டு நிறுவனங்கள், அந்நிய நாடுகள் எகிப்து மீது படையெடுப்பதற்கு, படை மீன்ஸ் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பல விஷயத்தில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே எகிப்தின் மீது என்ன செய்வாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த நினைப்பாங்க. ஆனால் அந்த கட்டத்தில் எகிப்து தன்னிச்சையாக நின்று சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் இதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறதா. ஸோ எகிப்து பிரிக்ஸுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், அப்படி நடந்தால் அதை எப்படி எகிப்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டிஸ்கஷனாக ஓடிட்டுருக்கு. சவுதி அரேபியா சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய பேச்சுக்கு இணங்க அங்கே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இல்லாட்டி நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவு அமெரிக்காவுக்கு எதிரானதும், அமெரிக்காவை அச்சப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காகவும் சவுதி அரேபியா இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதே சவுதி அரேபியா இஸ்ரேலினுடைய வேறொரு போஸ்ட், இஸ்ரேல் எல்லாருமே இஸ்ரேலிஸ் தான்,
ஒரு 150லேருந்து 180 நபர்கள். ஒரு விமானம் பறந்து வருது, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கோளாறு, 24 மணி நேரம் நீங்கள் சவுதி அரேபியாவில் தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டு இஸ்ரேலியர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை வச்சு இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்கள் இல்லாட்டி அவங்களுடைய வீடுகள் இன்றைக்கும் தரைமட்டமாக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல். ஆல்ரெடி இஸ்ரேல் இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டது அமெரிக்கா. அந்த கோபத்தை எல்லாமே பொருட்படுத்தாமல் நான் இப்படித்தான் செய்வேன், என்னுடைய வேலை இதுதான், பாலஸ்தீனத்தை சார்ந்த யாருக்குமே வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். சோமாலிலாண்டில் மறுபடியும் ப்ரோ சொமாலியாவை சார்ந்த அந்த ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, போராளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை காரணமாக ஒரு குரூப் அதை என்ன செஞ்சிருக்காங்க, கையகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சொமாலியாவில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய பதட்டத்தில் இதுவும் ஒன்று. ஆப்கானிஸ்தானில் பெண்களால் வாழ முடியல, அப்படி வாழ்வதாக இருந்தாலும் அடிமையாகத்தான் வாழ முடிகிறது, எங்களுக்கு என்று சுதந்திரம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு பெண்ணை தாலிபன்கள் எப்ப வேண்டுமானாலும் கொன்று விடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. ஆனால் அதே தாலிபன்கள் அந்த பெண்ணை கொல்வதற்கு முன்னாடி அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை கடத்துகிறார்கள். அதுவும் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கொஞ்சம் விறுவிறுப்பை அதிகரித்திருக்கிறது. சீனாவுக்கு நான் போறேன்ப்பா, யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த அறிவிப்பை புட்டின் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஸோ சீக்கிரமா புட்டின் அவர்கள் சீனாவுக்கு போக போறாரு. ஆல்ரெடி புட்டின் அவர்கள் மீது அரெஸ்ட் வாரண்ட் எல்லாமே ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் விதித்திருந்தார்கள். ஸோ இந்த ஐசிசியினுடைய அந்த ஒரு அரெஸ்ட் வாரண்டையும் மீறி புட்டின் அவர்கள் நேராக சீனாவுக்கு போகும்போது சீனாவுக்கு எதிராகவும் ஐசிசி தனது சாட்டையை சுழற்றுமாக இருக்கலாம். ஆனால் அப்படி சுழற்றினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறி நிற்கிறது. கடந்த 2 மாதங்களில் எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 183 அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதற்கான ஒரு சொல்யூஷனோ இல்லை இனி இது மாதிரியான ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்கோ மேற்குலக நாடுகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஆப்பிரிக்க நாடுகளுடைய வளங்களை மட்டும் திருடுவதற்காக மட்டும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணினுடைய மூளையில் என்னமோ ஒன்று நெளிஞ்சிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிலாம் பார்க்கும்போது புழு. ஸோ அந்த பிரெயினுக்குள்ளே ஒரு புழு இருந்ததும் அதை நீக்குவதற்காக மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்று மனித உலகத்துக்கே ஒரு பெரும் எச்சரிக்கையாக மாறி நிற்கிறது. இதே மாதிரி புழுக்கள் மூளையில் வருமா என்பதும் அது ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் செய்யப்படும் என்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்பைடர்னுடைய 2 ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இல்லாட்டி இந்த உயிரினங்களுடைய எண்ணிக்கை இல்லாட்டி அதனுடைய குடும்ப வகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் பலதும் மர்மமாக இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்பது இதனால் ப்ரூவ் ஆகுது. நியூக்ளியர் த்ரெட்ஸ். இந்த நியூக்ளியர் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் போரில் நீ எனக்கு எதிராக ஏதாவது செஞ்சால் என் நாட்டை அழிக்கிறதுக்கு நீ தயாரானினா உன் நாட்டை நாங்கள் சாம்பலாக்கி விடுவோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யாவினுடைய அந்த குரல் மறுபடியும் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. காரணம், உக்ரைன் அவங்களுடைய கவுண்டர் ஆஃபென்சிவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. அதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே குறைவாக வந்திருப்பதாகவும் தொடர்ச்சியாக ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஜோ பைடன் அவர்களுக்கு இது பெரும் தலைவலியை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக மாறி வருகிறது. யூகேல நீங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை கிளைம் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இதனால் வரையிலும் இல்லாத அளவுக்கு யூகேனுடைய மெடிக்கல் கிளைம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இடியாப்ப சிக்கல்ல மாட்டி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நைஜீரியாவில் இன்னைக்கு ஒரு மேரேஜ். அந்த மேரேஜ் ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு 60 நபர்களை கைது பண்றாங்க. இந்த 60 நபர்களுமே கேயா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே இது தடை செய்யப்பட்ட ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நீங்களாம் வந்திருக்கீங்க, வாங்கடா மாப்பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. யூஎஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய பாராளுமன்ற மாதிரி யூஎஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிளட் கேன்சர் அப்படிங்கிறது இருப்பதாகவும் இது இன்டியூஸ்ட் செய்யப்பட்டதா இல்லை தானாக உருவாகிறதா அப்படிங்கிற மாதிரியான அந்த ரிசர்ச்சை செஞ்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஜப்பானுடைய இயற்கை ஆர்வலர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஃபுகுஷிமா வேஸ்ட் வாட்டர் கடல்ல கலப்பது அப்படிங்கிறதுக்கு எதிராக மக்கள் ஒன்று கூட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சவுத் கொரியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய கடல் மாமிசம், மீன் இல்லாட்டி கடல் வாழ் உயிரினங்கள் அது விற்பனைக்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உட்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் நடக்க போகுது. அந்த ஒலிம்பிக்ல ரஷ்யாவினுடைய வீரர்களோ பெலரஸினுடைய வீராங்கனைகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி முதல் எல்லாருமே சொல்லிட்டு வரும்போது பாரிஸ் ஒலிம்பிக்கே உங்களால் சரியாக நடத்த முடியுமாடா? அங்கே வந்து செக்யூரிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது. நிறைய பேர் அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டி வேலை இல்லாமல்லாம், அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு அந்த ஒலிம்பிக்ஸுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான வேலையாட்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஜாப் அப்படிங்கிறது இருக்குமா இல்லையா? இப்போ நிறைய கம்பெனிஸ் வெளிநாடுகளில்
குவைட் கட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கான். அது என்ன குவைட் கட்டிங்? அது ரொம்ப பெரிய டாபிக், தேடி பாருங்க, சுவாரஸ்யமான தகவல் கிடைக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.